வணக்கம். என்றும் அன்புடன் கேஜி ராஜன். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை பற்றி காண்போம். இதுவரை வெளிவராத பழைய ஜோதிட பாடல்களிலிருந்து தொகுக்கப்பட்ட கருத்துக்களை காண்போம். லக்னம் அல்லது ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் அல்லது பதவி ஸ்தானமாகும். 10ஆம் வீட்டில் யோக கிரகங்கள் நின்றாலும் 10ஆம் வீட்டு அதிபதி யோகஸ்தானத்தில் நின்றாலும் ராஜயோக ஜாதகமாகும். 10ஆம் வீட்டை சுபர்கள் பார்த்தாலும் 10ஆம் வீட்டு அதிபதியை சுபர்கள் பார்த்தாலும் தொழில் சிறப்பாக அமையும். 10ஆம் வீட்டு அதிபதி யோக கிரகங்களோடு இணைந்து நல்ல இடத்தில் நின்றால் சொந்த தொழில் செய்து பெரிய அளவில் பொருள் சம்பாதிக்கலாம். 10இல் ராஜ கிரகங்களான குரு, செவ்வாய், சூரியன் நின்று 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்றால் அரசாங்கத்தில் பெரும் பதவி உண்டாகும். 10இல் கேந்திர கோண அதிபதிகள் நின்று 10ஆம் வீட்டு அதிபதியால் பார்க்கப்பட்டால் தொழிலில் அமோக லாபம் சம்பாதிப்பார்கள். 10இல் லக்னாதிபதி நின்று 10ஆம் அதிபதி லக்னத்தில் நின்றால் ஜாதகர் லட்சுமி கடாட்சம் உள்ளவர். 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்தோ அல்லது நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் என்கிற அற்புதமான ராஜயோகம் சித்தியாகும். இந்த யோகம் நல்ல இடத்தில் இருந்தால் சொந்த தொழிலில் பெரிய ஆதாயம் கிடைக்கும். அரசு வேலை கிட்டும், பெரிய பதவிகளும் கிடைக்கும். 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று 10இல் ஒரு உச்சகிரகம் நின்றால் பெரிய பதவி உண்டு, அரசாங்க வருமானங்களும் உண்டாகும். 10ஆம் வீட்டு அதிபதி மிகவும் பலவீன நிலையில் இருந்தால் தொழிலில் சிரம நிலை உண்டாகும். பலவீனமான 10ஆம் வீட்டு அதிபதி தசாபுக்திகளில் கர்மம் செய்யும் சூழ்நிலையும் உண்டாகும். 10ஆம் வீட்டு அதிபதி பாதகஸ்தானத்தில் பலவீனமாக நின்றால் எப்போதும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதி மாரகஸ்தானத்தில் பலவீன நிலையில் இருந்தால் கண்டங்களை தருவார். 10ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதியோடு கூடினாலும் அல்லது 6, 8, 12இல் நின்றாலோ செய்யும் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டில் பலமான சந்திரன் சுபர் பார்வையோடு நின்றால் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். 10ஆம் வீட்டில் சூரியன் நின்றால் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். பலமான சூரியன் மருத்துவ தொழிலில் புலமையை தருவார். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் அமையும். 10இல் செவ்வாய் நின்றால் அரசு வேலை கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் அமையும். பொறியியல், மருத்துவம், நெருப்பு போன்ற துறைகளில் தொழில் அமையும். 10இல் புதன் நின்றால் சிறப்பான வேலை அமையும். கணிதம், கணினி, வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். ஆசிரியர் பணியும் அமையலாம். 10இல் குரு நின்றால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். ஆட்சி உச்சம் பெற்ற குரு நின்றால் அரசு வேலை அமையும். மருத்துவ தொழிலும் அமையலாம். ஆசிரியர் தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10இல் சுக்கிரன் நின்றால் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பலமான சுக்கிரன் நின்றால் அரசு வேலை அமையும். 10இல் ராஜயோக நிலையில் இருக்கும் சுக்கிரன் கலைத்துறையில் பிரகாசிக்க வைப்பார். 10இல் சனி நின்றால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். பலமான சனி நின்றால் அரசு பதவி அமையும். விவசாயத்தில் லாபம் உண்டாகும். பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் பொருட்களால் லாபம் பெருகும். 10இல் சுபகிரகங்களின் பார்வையோடு ராகு நின்றால் மருத்துவ தொழில் அமையும். வெளிநாட்டில் நல்ல பணி அமையும். வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். 10இல் கேது நின்றால் மருத்துவ தொழில் அமையும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் அமையும். வெளிநாட்டில் நல்ல பணி அமையும். எனவே 10ஆம் வீட்டு அதிபதி வலிமை பெற்று 10ஆம் வீடு சுபர் பார்வையில் அமைந்து 10இல் யோக கிரகங்கள் நின்றால் பெரிய பதவி யோகம் நிச்சயமாக சித்தியாகும். 10ஆம் வீடு தீமை செய்யும் கிரகங்களால் சூழப்பட்டு 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனம் பெற்றால் தொழில் போராட்டம் எப்போதும் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.